நமக்கு விடுதலை கிடைச்சது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி 1947. நமக்கும் அதே தேதியில ஆகஸ்ட் 15 கிடைச்சிருக்கணும். ஆகஸ்ட் 47, ஆகஸ்ட் 30 ஏற்கனவே இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப புதுச்சேரிக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு முடிவெடுத்து நீங்க 1947 ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரி உழைப்பாளி மக்கள் எல்லாம் அன்னைக்கு இங்க பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தினுடைய கவர்னர் அலுவலகம் முன்னாடி மக்கள்லாம் கூட்டிட்டாங்க. அப்போ பிரெஞ்சு இராணுவம் அந்த நிர்வாகம் ஒன்றும் பண்ண முடியலங்கிற ஒரு நிலைமை வருது. அதன் பிறகுதான் காந்தி கிட்ட பேசுறாங்க, எங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. ஆனா ஒரு வாரம் அவகாசம் கொடுத்தது புதுச்சேரி விடுதலை என்பது 7 ஆண்டுகளாக தள்ளி போனது. அன்னைக்கு காந்தியார் சொன்னார், சரிப்பா அவங்க கேட்கறாங்க, கொஞ்சம் நீங்களும் ஒத்துக்குங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆனா அதுல ஏமாத்து வேலைன்னு சொன்னதை அன்னைக்கு கேட்கணும். ஆனா 7 ஆண்டுகள் தள்ளி தான் நமக்கு 54 விடுதலை கிடைச்சது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 47 கிடைச்சது. ஆனா இந்திய விடுதலை போராட்டத்துல அது இந்திய பிரெஞ்சு இந்திய போராட்டமாக இருந்தாலும் இந்திய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மகத்தான பங்கு இருக்கு. மிகப்பெரிய பங்களிப்புங்கிறது செஞ்சிருக்குங்கிறது வரலாற்று உண்மை. அது யாரும் நிராகரிக்க முடியும். புதுச்சேரி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது. ஆனா புதுச்சேரியுடைய நிலைமை என்ன இருக்குங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு விதமான காரியங்களை, நடவடிக்கைகளை அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அரசியல் நிலைமையும் வேறு விதமான நிலைமைகள் இருக்கு. லாட்டரி அதிபருடைய மகன் இன்னைக்கு பாண்டிச்சேரிக்குள்ள சில தொகுதிகள்ல போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய பணத்தை செலவழிக்கிறாரு. அது பிஜேபியுடைய ஒரு மறைமுகமான பிஜேபி என்ன இருக்காங்கிற சாட்சியில அவங்க செஞ்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளோ அல்லது சட்டமன்ற அறிவிப்புகளோ எதையும் செய்யல. ஊழல் மலிஞ்சு போயிருக்கு. இப்ப கூட நீங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரமற்ற மருந்து கொள்முதல், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மருந்து வாங்குவதில் மிகப்பெரும் ஊழல் சொல்லி 6 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுப்பணித்துறையில தலைமை செயற்பொழியாளர் கூட சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஊழல் மலிந்த ஒரு அரசாங்கம், ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டிய மிகப்பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். மோடி பிரதமராக வந்த பிறகு இந்திய நாடு முழுவதும் எந்த அந்த ஊழல் என்பது மிக மோசமான நிலைமை நோக்கி அது பொய்யான புள்ளி விவரங்களை கொடுப்பது, அதை செய்யறோம் இதை செய்யறோம்ங்கிறது உண்மைக்கு மாறாக பேசுவது, பொய் பேசுவது, மக்கள் மத்தியில ஒருமைப்பாட்டுக்கு எதிராக, ஒற்றுமைக்கு எதிராக பல்வேறு விஷம பிரச்சாரங்களை செய்யும். இப்போ கூட நீங்க பீகார் தேர்தலில் பார்த்திருப்பீங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதான் கேள்விப்பட்டிருக்கிறோமா? இதான் நடக்குதா? வரவு யாரும் பல பேர் போறதில்லை. சில பேர் திரும்ப ஊருக்கு விழா பண்டிகை காலத்துக்கு போறாங்க. மற்றபடி எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. எந்த விதமான மோதலோ, எந்த விதமான பதட்டமோ, எந்த விதமான துன்புறுத்தலோ இல்லை. உண்மை என்னன்னு சொன்னா, இங்க வேறு விதம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க, வந்தாரு வாழ வைக்க தமிழ். யார் வந்தாலும் வாழ வச்சு, யார் வந்தாலும் இருக்கணும். அப்படியான ஒரு மனிதநேய மிக்க தமிழகத்துல மோடியினுடைய பேச்சு. ஏற்கனவே ஒடிசாவில் தேர்தலை பார்த்திருப்பீங்க.